என்னை கேட்டாங்க, நீங்க விஜில் பாரதியை பேசுறதுன்னா பாகிஸ்தான்ல கூட பேசுவேன். ஏன்னா எனக்கு பயம்ங்கிறது பரம்பரைக்கே கிடையாது. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் இருக்கான் பாரதி. அதனால அது ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு. பாரதியை பேசுறதுன்னா ஒன்றை என் உயிருக்கினியவர்கள், பேரன்புமிக்க எனது பெற்றோர்கள், என்னிலும் இளைய என் தங்கைகள், தம்பிகள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதி என்பவன் ஒரு பாட்டுக்காரன் அல்ல. அவன் பறந்து விரிந்த இந்த நாட்டுக்காரன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். பாரதி மேலே தம்பி வைரபாரதி எனக்கு ஒரு காதல் அப்படிங்கிறாரு. காதல்லாம் கிடையாது, ஒரு பற்று. பற்றுன்னா இப்படி பரம்பரை பற்று. ஏன் பாரதி மேல அளவு கடந்த ஒரு ஈடுபாடு, ஒரு பக்தி. அது பல்வேறு சொற்கள்ல நீங்க சொல்லிட்டே போலாம். ஆனால் எங்களுக்கு இருப்பது பாரதி மேல ஒரு வெறி. அது எனக்கு இருக்கிறது அடங்கா பெரும் வெறி. 1916 ஏப்ரல் 3 அவன் நடத்தி கொண்டிருந்த சுதேசி மித்திரன் பத்திரிகையிலே எழுதுகிறான், ஒரு செய்தியை பதிவு செய்கிறான். இந்த நிமிஷத்தில் தமிழர்களின் அறிவு, கீர்த்தி உலகமெல்லாம் போய் சேரவில்லை, நான் அறிவேன். போன நிமிஷத்தில் இருந்து அது தமிழ், அதனுடைய அறிவொளி மங்கி இருப்பதை நான் அறிவேன். போன நிமிஷம் போய் தொலையட்டும், இந்த நிமிஷம் நிச்சயம் இல்லை, அது சத்தியம் இல்லை. ஆனால் நாளை சத்தியம், நாளை பொழுது சத்தியம். உலகமெல்லாம் தமிழின் அறிவு ஒளி பரவும் வகை நான் செய்வேன், கொண்டு போய் சேர்ப்பேன். தமிழின் பெருமையை உலகம் முழுதும் கொண்டு போய் சேர்ப்பேன். அப்படி இல்லைனால் என் பேரை மாத்தி வைங்கடாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த பாரதியின் பேரனாக நான் என்ன செய்யணும்? பாரதி உன் பேரை உலகம் முழுமை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். பாரதி யார் என்று உலகம் முறை சேர்ப்பேன். இல்லைன்னா என்ன ஆகும்? நான் தமிழனாக பிறந்த பிறவி பிழையாயிரும். நாடு சுதந்திரம் அடையல, நாடு சுதந்திரம் அடையல. அவன் 21 இறந்துடுறான், 47 தான் விடுதலை அடையுது நாடு. ஆனால் அவன் அதற்கு முன்பு அடைஞ்சிடறான். ஏடா போராடிட்டு இருக்கோம், அது அடையுமா அடையாதா, அதுவா இதுவா, அதெல்லாம் கிடையாது, அடையுது. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்றார். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதை ஆச்சுங்கிறான். அவன் முடிவு பண்ணிட்டான், சுதந்திரம் அடையல, அவ அடைஞ்சிட்டான். அதான் கால கணிதம், அவ தீர்க்க தரிசி, அவ அடைஞ்சிடறான். நீங்க அதுக்கப்புறம் 26 வருஷம் அடையிற அவன் அடைகிறான். அவனுக்கு தெரியுது அடைதா, என் நாடு அடையுதுங்கிறான். மாநிலம் நீ பிரிக்கல, மாநிலம் பிரிக்கல. அதுக்கப்புறம் பல காலங்களுக்கு அப்புறம் தான் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்படுது. அவன் பிரிக்கிறான். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்ப அவன் பிரிச்சிடறான். இது தமிழ்நாடு, அது கேரளா, அது ஆந்திரா, அது மகாராஷ்டிரா, அது பீகார், இது குஜராத், அவன் பிரிச்சிடறான். இதுதான் ஒருத்தன். அதனால வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம பேசுறதெல்லாம் பேசிட்டு இருக்கா பைத்தியக்கார பையன். நமக்கு முன்னாடி பெரிய பைத்தியம் நம்ம பாட்டேன், அவன் பேசிருந்திருக்கான். இதாண்டா நடக்கும்னு அவன் தீர்க்க. அதான் சொல்றான், கால கணிதம் கணிக்கிறான். அதனாலதான் அவன் காலத்தை உருவாக்கிய கவிஞன், மகா கவிஞன். ஏடா ஒருத்த இப்படி எவனா 90-95 வயசுலாம் வாழ்றான், அவன் 39 வயசுலயே முடித்திடுறான் வாழ்க்கைய. என்னை கேட்பாங்க, பாரதிக்கு டிசம்பர் 11 தான் பிறந்த நாள். இல்லை, உலகில் வாழ்கிற உலகெங்கும் பரவி வாழ்கிற தமிழ் மக்கள் ஒவ்வொரு நாளும் தன் நாவில் இருந்து நாவையசைத்து பேசுகிற தமிழ் பேசுகிற ஒவ்வொரு நாளிலும் பாரதி பிறந்து கொண்டேதான் இருப்பான், பாரதி இருந்து கொண்டேதான் இருப்பான்.
பாரதிக்கு இறப்பில்லை. காரணம், என்னுயிர் தமிழ் இருக்கும் வரை பாரதி இருப்பான். அவனுக்கு இறப்பில்லை. பாரதியை போற்றாத சமூகம் ஒரு பதறு சமூகம். உன் மொழி நிராகரிக்கப்பட்ட இடத்தில், உன் மொழி புறக்கணிக்கப்பட்ட இடத்தில், பெரும்பாவளன் பாரதி நிராகரிக்கப்பட்ட இடத்தில் உன் குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். பாரதியை போற்றல, உன் தமிழை போற்றல. ஏன் பாரதி போற்றப்பட வேண்டும்? ஏன்? உயர் வகை காட்டும் உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன்கிறான் பாரதிதாசன். என்னடா புதுநெறி காட்டினான்? அன்பார்ந்த தமிழின சொந்தங்களே, என்னுயிர் சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, தமிழ் இலக்கிய உலகிலே பக்தி சங்க இலக்கியங்கள் முடிஞ்சிருச்சு. பக்தி இலக்கியம் எல்லாம் முடிந்து விட்டு வறண்டு போய்விட்டது. நாயக்க மன்னர்கள் ஆளுகிற காலத்தில் தமிழ் இலக்கிய உலகம் ஒரு வறட்சி பெற்றுச்சு. வறட்சி வந்துருச்சு. வறண்ட நிலம் போல ஆயிருச்சு. அந்த இடத்தில் ஒரு தூறலாக இல்ல, ஒரு சாரலாக இல்ல, பெருமழையாக கொட்டியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதிதான். ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு புது ரத்தத்தை பீச்சி ஒரு பெரும் பாய்ச்சலை தமிழ் இலக்கிய உலகத்தில் ஏற்படுத்தியவன் நமது பாட்டன் பாரதி என்பதை தமிழ் இளம் தலைமுறை மறக்கக்கூடாது. பாட்டன் பாரதின்னு சோரட்டி அடிச்சாங்க. பாட்டன் பாரதி. சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாருன்னாப்ல எல்லாரும் கேள்வி பண்ணா. தமிழை சனியன்னு சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை இனிமை என்று பாடியன் பாரதி பாட்டனா இருக்கக்கூடாது என்ற கதை முடிஞ்சு. சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவலன். விடுதலையே வேணாம்னவன் இந்த நாட்டுல. வெள்ளக்காரம்மா நீங்களே ஆளுங்கன்னவங்கெல்லாம் ஒவ்வொன்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, கொலவெறி வந்துடும். அது நம்ம கூட்டம் பொது மேடை அல்லாதனால கொஞ்சம் அரங்கத்துக்குள்ள நானும் அடங்கி போயிட்டு போயிட்டு. எனக்கு ஒண்ணு இல்ல, இந்த அமைப்புக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. வரும்போது நான் கேட்டேன் என் தம்பிட்ட, வழக்கறிஞர் சங்கட்ட, டேய் இலக்கிய விழாதானடா, எதுக்குடா இவ்வளவு காவல்துறை? தெரியலையண்ணா. நான் தெரியலையே. டே எதுக்குடா? அப்ப நான் சும்மா பல்லாயிரக்கணக்கில் நாங்க கூடும்போது கூட யாரும் வரமாட்டாங்க. பாரதி அது சீமா பேசுறான்னு கூட்டிட்டாங்க. அது கூப்பிடும் போதே ஒரு 40 நிமிஷத்துல எங்க கடல் அள்ளி கரையில 40 நிமிஷத்துல ஊத்துனா எப்படிங்க ஊத்த முடியும்? பாரதி 40 நிமிஷம் 30 நிமிஷத்துல பேசுற ஆளாங்க. அப்படி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பேசுறேன். இல்ல மிச்சத்தை இன்னொரு நாள் பேசுறேன். நீ ஒவ்வொன்னுக்கு அந்த பொருள் பொழிப்புரை தேடிட்டே இருப்ப. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பாடை அது பொறுத்து கருங்கையில் கல்விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி. என்ன சொல்லுங்க இளங்கோடிகள்? மருங்கு வண்டு சிறந்து இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் வண்டுகள் ரீங்காரமிட்டு இன்னிசை இசைத்துக் கொண்டிருக்கிறது. ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கரைகள் இருக்கிற மரங்கள் எல்லாம் பூக்களை அப்படியே கொட்டுது நதிக்குள்ள. அது ஆடை போர்த்தின மாதிரி இருக்குது. இப்படிங்கிறது எப்படி பொழிப்புறது? என்ன பொழிப்புரை தேட வேண்டிய நிலையில் இல்லாது புது வடிவத்தை தந்தவன் நம் பாட்டன் பாரதி என்பதை நேரிய பண்ணா மக்களுடைய பேச்சு வழக்கிருக்க மொழியை உரைநடையை கவிதையாக்கியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதி தான். அது கம்பனும் கிடையாது, கபிலனும் கிடையாது, இளங்கோவும் கிடையாது, எவனும் கிடையாது. சீத்தலை சீத்தனாரும் கிடையாது, எவனும் கிடையாது, வள்ளுவனும் கிடையாது. அதற்கு முன்பு எந்த பாவலனும் கிடையாது. பாரதி ஒருவன் தான். நேரடியா பேசின அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை. எல்லாம் 1ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கும் தெரியும். சொல்லாங்க நம்மள நேரடியா பேசுப்பா, புரியுற மாதிரி பேசுப்பா. புரியுற மாதிரி பேசினா அது தமிழ் புலவனிலே பாரதி தான். அதுக்கு பிறகுதான் பாரதிதாசன், பாவலரேறு பெருஞ்சித்தனான் போன்ற நம் தாத்தங்க. ஆனால் தாய் பாவலன் நம் பாட்டன் பாரதி என்பதை
மறந்து விடக்கூடாது. அதான் அவர் சொல்றார், அப்படி பாருங்க. தமிழர்களின் உயிர் வந்து தமிழ். அது தமிழ் தாழ்நிலை அடைந்த போது, தமிழ்நிலை தாழ்ந்ததால் இமை திறவாமல் இருந்த போது, என்ன செய்யறது தெரியாம இமை திறவாமல் இருந்த போது, தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் வந்தான். அப்படி தவம் கிடக்குது, என்ன செய்யறது தெரியல. அந்த நேரத்தில் இலகு பாரதி புலவன் வந்தான். அவன் பைந்தமிழ் தேர்ப்பாகன், அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிக்குயில், நாட்டிற்கு களங்கம் விளைவிக்கும் வகையை, நாட்டினை கவிழ்க்கும் வகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து, மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பு அவன். அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன். என்னென்று சொல்வேன். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று புரட்சி பாவலர் பாடுவார். என்னென்று சொல்வேன். அவன் தான் புது ரத்தம் பாய்ச்சி தமிழால் பாரதியும் தகுதி பெற்றான், தமிழும் பாரதியால் தகுதி பெற்றதுன்னு பாடுறாப்ல புரட்சி பாவலர். களை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியில் களை நீக்கி வடித்த கவிஞன் பாரதி, இருள் சூழ்ந்திருந்த வையம் முழுதும் எழக்கதிரான இளைஞன் பாரதி, நிலை குலைந்திருந்த நெஞ்சினை நிமித்தி நிலன சொன்ன வல்லோன் பாரதிங்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இது ஒரு கொடுமையான நாடுதான். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடிய பாரதியை பட்டினி போட்டதுதான் நம் பாரதம் என்பதை பைந்தமிழ் இனப்பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. நம்மள மாதிரி ஒரு தோழ சமூகம் உலகத்துல கிடையாது.